guys, குட் மார்னிங். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை போயிட்டுருக்கோம். ஸோ பைபாஸில் இருக்கோம். என்ன விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குது எல்லாமே நான் காமிக்கிறேன். ஸோ சென்னைக்கு ஒரு ட்ரிப் அந்த மாதிரி 1 டே ஃபுல்லாக. நம்ம வந்துட்டோம் guys. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர் எஸ்டேட் வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம எப்படி போகிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பஸ்ஸுக்காக வெயிட்டிங். இங்கேருந்து நம்ம கென்ட்ரா பேங்க் ஸ்டாப், அம்பத்தூர் கென்ட்ரா பேங்க் ஸ்டாப்பு. அங்கேருந்து நம்ம ட்ரெயினில் போகிறோம். கைஸ் ஒரு பஸ்ஸு கூட காணோம். கைஸ் இது அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ ரயில்வே கைஸ் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இங்கே வரேன் இந்த ஏரியாவுக்கு. ஸோ நல்லா டெவலப் ஆகிடுச்சு இந்த ஏரியாலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 10:30க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயின் புட்லூருக்கு போகணும். ஸோ அது வந்து லெஃப்ட்டு. ஸோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, நேரம் போய்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே அந்த ட்ரெயினை பிடிச்சனா நான் போயிடுவேன் 11:30க்கு. பார்க்கலாம். காய்ஸ் ஆல்மோஸ்ட் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் இப்படி கிராஸ் ஆகுது. பிடிப்பனான்னு தெரியல, பார்த்தா போயிடுச்சு காய்ஸ். மிஸ் பண்ணிட்டேன். அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அடுத்த ட்ரெயின் திருவள்ளூருக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தெரிஞ்ச டிக்கெட் இங்கே தான் இருக்குது. இது தெரியாமல் நான் அவ்வளோ தூரம் போயிட்டு வரேன். இருக்கேன் ஊரில் வந்துச்சு. நான் கூட மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் அதுக்குள்ளே அடுத்த ட்ரெயினே வந்துச்சு. கடைசியில் அந்த ட்ரெயின் தான் போனேன், திருவள்ளூர் போகிற ட்ரெயின். ஆனால் ஸ்வெட்டிங், ஒயிட் ட்ரெஸ்ஸு போடவே கூடாது போல். செம்ம ஸ்வெட்டிங்ப்பா. அப்புறம் வேலை பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்தளவுக்கு அழுக்காது. எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு பக்கத்துலேயே போயிட்டு வர மாதிரி இடத்துல தான் வந்து ஒயிட் ட்ரெஸ்லாம் போகணும். சேவப்பட்டு ரோட் அந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். பட் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே கூட்டமே காணோம். எல்லாம் இங்கேருந்து டுவர்ட்ஸ் சென்னை போகிறதுக்கு தான் கூட்டமாகவே இருக்குது. கைஸ் எங்கள் ட்ரெயின் மூவ் ஆகுதா அந்த ட்ரெயின் மூவ் ஆகுதான்னு கரெக்டாக சொல்லுங்கள். வந்துட்டோம் ஃப்ளோர் ஆல்ட். கைஸ் ஆக்சுவலி அந்த கோயிலுக்கு தான் போனோம். பட் எல்லாருமே இங்கேருந்து வந்து புட்லூரில் இறங்குற முக்கால்வாசி அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். பட் நம்மளும் இப்போ அங்கே தான் போகிறோம். கைஸ் ஆக்சுவலி எல்லாருமே அந்த கோயிலுக்கு தான் போயிட்டாங்க. ஆனால் நம்ம எப்படி இறங்கி அப்படி மாறி போகிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து நிறைய இடம் இருக்குது கோயிலுக்கு போகிறதுக்கு. நிறைய கடைகளே இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம சென்னை ஏன் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சாரோட ஒய்ஃப்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பேபி ஷவர் அலைகாப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளூர். ஆக்சுவலி நான் திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு நினச்சிட்டு தான் காஞ்சிபுரம் சைடு அந்த சைடு எங்கேயோ நினச்சிட்டு இருந்தேன்.
கடைசியில் பார்த்தா இது சென்னைக்கு இந்த பக்கம் வரும் போல் டுவர்ட்ஸ் அம்பத்தூர் தாண்டி அந்த சைடில் வருது. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம புட்லூர் வந்துருக்கோம். புட்லூர் இங்கே நிறைய பேர் இறங்கினாங்க பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாப்பில் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் முக்கால்வாசி இந்த கோயிலுக்கு தான் இந்த ஸ்டாப்பில் இறங்குறாங்க போல். ஸோ நிறையா பேர் இறங்கி அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. நம்மளும் அங்கே தான் போகிறோம். ஏன்னா அங்கே தான் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி 10:30க்கு நான் வந்திருக்கணும், டைம் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வேறு எங்கேயாவது சென்னை போகிறோமா இல்லையா அப்படின்றத அதுவும் நான் காமிக்கிறேன். மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணானுங்க. ஆக்சுவலி கொஞ்சம் விட்டுருந்தா நானுமே ஆட்டோவில் தான் வந்துட்டு இருந்தேன் வாக்கபிள். பட் எனக்கு யாருக்காவது முடியல அப்படின்னா ஆட்டோவில் போகலாம். இந்த பக்கம் வந்தால் வழி கிடையாது, நீங்கள் சுற்றிட்டு தான் வரணும், அதனால் நீங்கள் ஆட்டோவே வரலாம் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. பார்த்தா அப்புறம் வழி இருக்குது. என்னெல்லாம் எப்படிலாம் டாட்டிக், சரியான டாட்டிக். அண்ட் நிறைய கடைகளுமே இருக்குது போகிற வழியில். இங்கெல்லாம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இங்கே நிறைய கடைகள் பக்கத்தில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக கோயில் பக்கத்தில் தான் இருக்கும். கோயில் கிட்ட வந்துட்டோம். புட்லூர் எதுக்கு ஃபேமஸ்ன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். இந்த கோயிலில் எக்கச்சக்கமான வளைகாப்பு நடந்துகிட்ருக்கு. நான் எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்க. அது மட்டும் இல்லை, கோயிலில் செம கூட்டம். உள்ளே போகிறதுக்கு கியூ. எல்லா இடத்துலையும் நடக்குது ஃபங்க்ஷன். உள்ளே சாமி பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ சாமி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது எப்படி இருக்கும்னு நான் ஆல்ரெடி இங்கே வந்தீங்கன்னா யாருக்காவது தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுவேன், அவங்களுக்கு தெரியும். பட் இல்லைனா நான் ஃபோட்டோ எதாவது கிடைச்சா நான் ஃபோட்டோ போடுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட போயிட்டுருக்கோம். பார்ப்போம். அங்கே வச்சு சாப்பிட்டாச்சு. கைஸ் ஃபங்க்ஷன் முடிஞ்சது, இங்கேருந்து கிளம்புறோம். பட் நான் இன்றைக்கி நைட்டு கிளம்பலாமா இல்லை சீக்கிரமாக கிளம்பலாமான்னு ஒரு டவுட்டு. ஸோ கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு ட்ரெயின் ஒன்று 4:20க்கு எக்மோரில் இருக்குது. ஸோ அதை பிடிப்பானா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். மறுபடியும் நம்ம ரயில்வே ஸ்டேஷனே வந்துட்டோம். பட் இப்போ டுவர்ட்ஸ் சென்னை போகிறதுனால நமக்கு ட்ரெயின் வந்துட்டு பக்கம் நிற்குது. சென்ட்ரலுக்கும் ஒரே டிக்கெட், அம்பத்தூருக்கும் ஒரே டிக்கெட். நீம்லஞ்சேரி இங்கே தான் இறங்கியிருக்கோம். இங்கே பாருங்க, கிளைமேட் மழை வர மாதிரி இருக்கு. கைஸ் வில்லிவாக்கம் ஸ்டேஷனில் இறங்கியிருக்கோம். இங்கேருந்து நம்ம சோனி சர்வீஸ் சென்டருக்கு போகிறோம். திருமங்கலம் டு ஐயப்பன் கோயில். ஸோ அங்கே போய் அப்படியே டிக்கெட்லாம் செக் பண்ணுறாங்க. டைம் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே போகணும். கைஸ் இங்கேருந்து நம்ம வெயிட்டிங் ரேப்பிடோக்கு.
பெருசாகவே டஸ்ட் இருக்குது. கைஸ் கிட்டத்தட்ட ஒரு 3:30க்கு உள்ளே போனேன். ஒரு 6 ஆயிடுச்சு, இப்போ தான் வெளில வரேன். ஆனால் ஆக்சுவலி நான் வந்துட்டு தான் ப்ராப்ளம் நினச்சி வந்தால் கடைசியில் பார்த்தா சென்சார்லேயே வந்து டஸ்ட் இருக்குது. ஸோ ஒரு வழியாக எப்படியோ வந்ததுக்கு ரெடி ஆகிடுச்சு கேமரா. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மால்லாம் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ எப்படி என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. லைக் எல்லா ஷோரூமே டீசெண்டாக கார் பார்க்கிங் அண்ட் ஸ்பேஷியஸ் நல்லா உள்ள வெளியே அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் இங்கே தான் நடந்து போயிட்டுருக்கேன். அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். காய்ஸ் தேர் பார்த்துருக்கீங்களா? தேர் மாலில் பிரியாணி, அக்கானோட பெப்சி, ஃப்ரெண்ட்ஸ் மால்லேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில் சரியான மழை. பட் நம்ம இப்போ தான் வள்ளுவர் கோட்டத்துலேருந்து கிளம்புறோம். ஆக்சுவலி அந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கவர் பண்ணுறேன். மழை வரத்துக்குள்ளே கிளம்புங்க. நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். இங்கேருந்து ரேப்பிடோ போட்டே போயிடலான்னு தோணுது. பார்ப்போம். வந்துட்டோம் கோயம்பேடுக்கு. கொடுத்துருக்காங்க. வந்துட்டோம். 1 டே ட்ரிப்பு சென்னை. ஒழுங்காக வீட்டுக்கு வந்தாச்சு. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சென்னையில் ரேப்பிடோலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவுமே கேட்கல. என்ன அமௌண்ட்டோ அதை அப்படியே பீட்டிங் பண்ணிட்டாங்க. சென்னையில் எடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அமுக டுமுக அமால் டுமால்.